வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி குரூப்டிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 2 தினங்களாவே பார்த்தீங்கன்னா, ரயில்வேல தொடர்ந்து அப்டேட் வந்துட்டு குரூப் டி தேர்வு சம்மந்தமானது. இப்போ இந்த ஆர்ஆர்பி குரூப் டில வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 27 வந்து தேர்வு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 16 வரைக்குமே தேர்வு நடைபெறும்னு சொல்லிட்டு டென்டேட்டிவா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. இப்போ 27, 28 தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு சிட்டி இன்டிமேஸ் லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வராதவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிட்டே பாருங்க. ஏன்னா நமக்கு என்னைக்கு தேர்வு இருக்கோ அதுக்கு 10 டேஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போனா, ஸோ அஃபீஷியலாக மூக் டெஸ்ட் லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ மூக் டெஸ்ட்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரிஜினல் தேர்வுங்கிறது எப்படி இருக்கும், அதோட மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் தேர்வு எழுதிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக சொல்லணும் அவசியம் இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் 10th முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ரயில்வே தேர்வு எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா, ஸோ அப்போ முதல்ல தேர்வு எழுதக்கூடியவங்களுக்காக இந்த மூக் டெஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்கும், அதாவது அஃபீஷியல் டெஸ்ட் ஒரிஜினல் டெஸ்ட் எப்படி இருக்குமோ அதோட மாதிரி தான் மூக் டெஸ்ட். ஓகேங்களா, இப்போ இந்த மூக் டெஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மூக் டெஸ்ட் அப்படிங்கிறத லிங்க்கை கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்க்கான கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். சில கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சென்டருக்கு போயிட்டீங்க. சென்று போனதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக்கில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, ஓகேங்களா, உங்களுடைய ஃபோட்டோ இந்த சைடு வந்திருக்கும். அதே மாதிரி உங்கள் நேம் வந்திருக்கும். ஓகேங்களா, எந்த தேர்வு சப்ஜெக்ட் வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நம்பர். ஓகேவா, இந்த சிஸ்டமில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உட்காருவீங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாகின் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, உங்களுடைய நம்பர் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே. ஓகேங்களா, இது வந்து மூக் டெஸ்ட் அப்படின்னால நம்ம என்ன பண்ணலாம், சும்மா நீங்கள் சைன்இன் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ தேர்வு மையத்தில் உங்களுக்கு என்ட்ரன்ஸில் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் நேம் சிஸ்டம் எல்லாமே உங்கள் சிஸ்டமில் இதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். இந்த பேஜ் மட்டும் ஓப்பனில் நிற்கும். ஓகேவா, இது என்ன பண்ணணும் நம்ம, ஸோ உங்களுக்கு எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் லாகின் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் சைன்இன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் அந்த பேஜ் இப்படியே தான் ஓப்பன்லேயே தான் இருக்கும். டைம் வர வரைக்கும். டைம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகி உள்ளே போயிடும். ஓகேங்களா, இப்போ லாகின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். ஓகேவா, தேர்வு தொடங்குறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் லாகின் பண்ணி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இல்லை ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணலாம், மெதுவாகவே நீங்கள் படிக்கலாம். கண்டிப்பாக டைம் நிறையாவே இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே இங்கிலீஷ் தெரியல, தமிழில் பார்க்கணும் அப்படின்னா இந்த வியூவின் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். பட் ஆனால் இந்த மோக் டெஸ்ட் அப்படின்னால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாலும் மாறல, பட் அங்கே உங்களுக்கு மாறும். ஓகேங்களா, ஸோ இங்கே உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு பட்டன் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பனாக இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமாக இருப்பாங்க. ஓகேங்களா, தமிழ் மீடியமாக இருப்பாங்க. ஆனால் சில கொஸ்டின் மட்டும் இங்கிலீஷ் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி எழுதக்கூடிய மாணவர்கள் அவங்க என்ன பண்ணா, இந்த டிஃபால்ட் லாங்குவேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஃபால்ட் லாங்குவேஜ் என்னன்னா, நீங்கள் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த அனைத்து 100 கொஸ்டினுமே அந்த லாங்குவேஜில் தான் காட்டும். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தமிழ் கொடுக்குன்னு வச்சுக்கோ, நான் தமிழ் கொடுத்தேன்னா இப்போ என்ன இருக்கும், அந்த டிஃபால்ட்டாக அந்த 100 கொஸ்டின் தமிழில் மாறிடும். ஓகேங்களா, எனக்கு ஏதாவது கொஸ்டின் தமிழில் புரியலன்னா அந்த கொஸ்டின் மட்டும் என்ன பண்ணலாம், நான் ஆங்கிலத்தில் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் தேர்வு அப்ளை பண்ணும்போது நீங்கள் லாங்குவேஜ் வந்து தமிழ் கொடுத்துருந்தா தான் நீங்கள் தமிழ் அல்லது இங்கிலீஷை நீங்கள் பார்க்க முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் தேர்வு அப்ளை பண்ணும்போதே லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் காட்டும். ஓகேங்களா, நீங்கள் தேர்வு அப்ளை பண்ணும்போது தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுல நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டிஃபால்ட் லாங்குவேஜ் தமிழ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 100 கொஸ்டினுமே தமிழில் தான் வரப்போகுது. ஓகேங்களா, இப்போ ஐ ஆம் ரெடி டு பிகின் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தோன்னே பார்த்தா எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி இந்த குரூப் டியில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா, என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்னா அது சஃபில் பண்ணி விட்டுருவாங்க. 100 கொஸ்டினுமே கம்பைனாக தான் இருக்கும். ஓகேவா, ஒன்று மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், ஜிகே இருக்கு. இது மாதிரி கம்பைனாக ஒன் பை ஒன்னா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். பட் இந்த முறை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸாக பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் ஒரு பார்ட் ஆகும், அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ஒரு செக்ஷன் ஆகும், அடுத்து ரீசனிங் ஒரு செக்ஷன் ஆகும், ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு செக்ஷன், மொத்தம் 4 செக்ஷன் என்ன பண்ணுறாங்க, பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா, இதுக்கு மேலே கண்டினியூஸாக 100 கொஸ்டின் அது எப்படினாலும் ஒரு மாறி மாறி தான் நமக்கு வரும். ஓகேங்களா, இப்போ செக்ஷன் வைஸ் கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம டைத்து கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா,
ஏன்னா இப்போ சயின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டே போகலாம், மேக்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணலாம், ரீசனிங் மட்டும் ஆன்சர் பண்ணலாம், ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு ஓகே. இப்போ இந்த 100 கொஸ்டின்ங்கிறது ஒவ்வொரு பார்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நீங்க நோட்டிஃபிகேஷனை பார்த்துருப்பீங்க. இப்போ சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சயின்ஸ்ல 25 கொஸ்டின், மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து ரீசனிங்ல 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அவேர்னஸ்ல 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இது மொத்தம் சேர்த்து மொத்தம் 100 கொஸ்டின். ஓகேங்களா? இங்க ரெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ணல, அதான் நாட் ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதே கிரீன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ கிளிக் பண்ணணும் என்ன பார்த்தா உங்களுக்கு கிரீன் ஆயிருக்கும். சரி, கிளிக் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா? சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா அது கிரீன் ஆகும். நீங்க பாட்டு கிளிக் பண்ணிட்டு இங்க அடுத்த கொஸ்டின் போயிட்டா உங்களுக்கு சேவ் ஆகாது. ஓகேவா? அப்ப எப்பவுமே ஒரு கொஸ்டின் சும்மா கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்பதான் நமக்கு சேவ் ஆகும். அப்ப ரெட்டுங்கிறது நான் ஆன்சர் பண்ணாது, கிரீனுங்கிறது நான் ஆன்சர் பண்ணது. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிவ்யூவும் பண்ணலாம். ஸோ ரிவ்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ டொனால்ட் ட்ரம்ப்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்குறேன். இப்போ மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வயலட் கலர்ல மார்க், அப்போ இது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி வச்ச கொஞ்சம் டவுட்டா இருக்குது, அப்படின்னு திரும்ப வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மார்க் பண்ணி நான் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணலாம், அதே நம்பரை கிளிக் பண்ணி வரும்போது ஈஸியா இருக்கு. அப்போ இந்த கொஸ்டின் டவுட்டா இருந்துச்சு, அப்போ இன்னொரு கொஸ்டினை பார்த்துட்டு அப்போ அதுக்கான சரியான ஆன்சர் இது பண்ணலாம். இல்லை சப்போஸ் எனக்கு ஆன்சரே வேணாம், ஏன்னா நம்ம தப்பா ஆன்சர் பண்ண நெகட்டிவ் மார்க் இருக்கு, அதனால என்ன பண்ணலாம், இல்லை தேவையில்லை என்ன பண்ணலாம், நீங்க கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்து கிளியரும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அங்க ரஃப் ஷீட்டுமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ரஃப் ஷீட்டுங்கிறது ஒரு இடத்துல 1 கொடுப்பாங்க, 2 கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டா அவங்களை கூப்பிட்டு நீங்க வாங்கிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்த ரஃப் ஷீட்டை திரும்ப அவங்களுக்கு நம்ம ஒப்படைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளவு தூரம் இங்க வேகமா ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஆன்லைன் டெஸ்ட் எழுத போகிறோம் நம்ம. எனக்கு டைம்ங்கிறது பார்த்தீங்கன்னா டக்குனு குறைஞ்சிட்டே வரும். ஓகே, டைம் வந்து ஓடிட்டே இருக்கு பாருங்க. இந்த டைம் லெஃப்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 86 நிமிஷம் 50 செகண்ட் இருக்கு அப்படின்னு டைம் என்னது குறைஞ்சிட்டே வரும். லாஸ்ட் 0 வந்தால் முடிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக் எதனா சப்மிட் ஆகி க்ளோஸ் ஆகிரும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தேர்வு எழுத போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா சிஸ்டம்ல ஒரு பக்கத்துல ஒரு கொஸ்டின் தான் தெரியும். அப்ப அந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணா அடுத்த கொஸ்டின் போக முடியும், அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணா அதுக்கு அடுத்த கொஸ்டின் போகும். இந்த மாதிரி 1 by 1 தான் நம்ம போக முடியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு தூரம் நம்ம வேகமா அங்க ப்ரிப்பரேஷன்லாம் அங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்றோமோ நம்ம நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா தவறுதலா பண்ணோம் நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ அதையும் கரெக்டாக மைண்ட்ல வச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? நமக்கு 100% நீங்க நம்ம ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா ஒரு 80% கிட்டயாச்சும் கண்டிப்பா நீங்க நல்லா ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா அடுத்த லெவல் நீங்க போவீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு, குரூப் டில பிஇடி டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக மைண்ட் வச்சுக்கோ. அப்போ குரூப் டி தேர்வு எழுதக்கூடிய முதல் முறை எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம எந்த லாங்குவேஜ் கொடுக்கலாம். ஓகே, எனக்கு டிஃபால்ட்டாக பார்த்தா தமிழ் அப்படின்னா தமிழ் அங்கே கொடுத்துருங்க. இப்போ சப்போஸ் எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல புரியல, ஏன்னா சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா தமிழ்ல புரியாம கூட இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் கொடுத்து பாருங்க. அப்போ இங்கிலீஷ் கொடுக்கும்போது இந்த மாதிரி இங்கிலீஷ் மாறிடும். ஓகேவா? இங்க எல்லா லாங்குவேஜும் வர மாதிரி இருக்கும், பட் அங்க அந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த லாங்குவேஜ் கொடுத்துருக்கீங்களோ தமிழ் கொடுத்தா தமிழ் இங்கிலீஷ் எழுதலாம், இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் நம்ம எழுத முடியும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த மோக் டெஸ்ட். ஓகே, இது வந்து ஆல்ரெடி தேர்வு நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெருசாக தேவையில்லை. இது முதல் முறை தேர்வு எழுதக்கூடிய அவங்களுக்கு மட்டும் தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க.